அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட போகின்றன, கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழல் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கி உள்ளது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் 16ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி முதல் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சனியை விட்டு விலகுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். இது மிக சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் கையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சுபத்துவ பாதையில் இந்த காரியத்தை திட்டமிட்டாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவை வெற்றி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் ராஜயோகாதிபதியான குருவும் சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானத்தை 2 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் கர்ம பாதிப்புகள் வெகுவளவில் கடகராசிக்காரர்களுக்கு குறைகிறது. எனவே தொழில் உத்தியோக ரீதியான மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அஷ்டம சனியில் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நொடிக்கு நொடி மாறும் கிரக நிலைகளின் மாறுதல் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக அமோக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கவலை அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம். அஷ்டம சனியால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அஷ்டம சனியில் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை இருப்பதால் உத்தியோக ரீதியாக உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு எதிர்பாராத தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகம் உண்டு. தற்காலிகமாக வேலை வாய்ப்பை இழந்தாலும் புதிய வேலை வாய்ப்பில் இணைவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அஷ்டம சனியால் சில உத்தியோக ரீதியான சிரமங்கள் ஏற்பட்டாலும் சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் கடகராசிக்காரர்களுக்கு அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகுவதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையாக போட்டிகள் நீடிக்கின்றன. அப்படி போட்டிகள் இருந்தாலும் கூட சூரியன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக இந்த போட்டிகளிலிருந்து மீண்டு உங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பையும் தொழில அபிவிருத்தி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகளினுடைய இந்த மாறுதல் உறுதிப்படுத்துகின்றன. ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களது நிறுவனம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைத்ததை விட புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது மிக வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிகிறார். அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9இல் இருக்கிறாருங்க. இது மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து சுக்கிரன்
உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனும் நீட்ச நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இணைவது கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை 4 கிரக நிலைகள் வலுப்படுத்துவது நன்மை அதீதமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் அனுகூலமான நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்பு கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உச்சம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிதி நிறுவனங்களின் பிரச்சனைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதிலும் சினிமா துறையில் உங்களுடைய படைப்பிற்கு மிக பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த தருணத்தில் மிக அனுகூலமான சிறப்பான நிகழ்வுகளை மிக சிறப்பான முறையில் கையாள முடியும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகளில் சென்று கூட உங்களது திறமையை வெளிக்காட்டுவதற்கான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான தருணமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அவ்வப்போது நொடிக்கு நொடி ஏற்படக்கூடிய கிரக மாறுதலும் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் நொடிக்கு நொடி மாறக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பணியை விட்டு விலகி இருப்பது மிக பெரிய அளவில் யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல், சொந்த வீடு போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை தசாபதிகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக செய்து முடிக்கலாம். பல்வேறு வகையில சந்தித்து வந்த கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதால் எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் பலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானமாகிய 9இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஆரோக்கியத்தில் பெண்மணிகளுக்கு அபிவிருத்தி கிடைக்கும். பெரிய அளவிற்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் போல் விலகி மிக சிறப்பான சூழ்நிலையை உங்களுக்கு நொடிக்கு நொடி மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு